நாகேஷ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப்பில் ரொம்ப நாளாக வீடியோ போஸ்ட் பண்ணாமல் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே 6 o'clockலாம் கிளம்பிட்டோம் வெளியே. எங்கே கிளம்பிட்டோன்னா, நம்ம எம்எம்ஆர்டி ட்ராக் போகிறோம். எம்ஐசி ட்ராக்கு. ஸோ போயிட்டு நம்ம வண்டியை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்பாச்சியிலேருந்து ஒரு இன்வைட் கொடுத்துருந்தாங்க, வண்டி டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு இன்வைட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி போயிட்டு வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவங்க என்னென்ன ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் போயிட்டு இப்படி ஒரு மார்னிங் ட்ரிப் மாதிரி, ஷார்ட் ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஷோரூமுக்கு வந்துவிட்டோம். ஷோரூமில் வந்துவிட்டோம். ஸோ வெளியே ரைடர்ஸ்லாம் அசம்பிள் ஆகிட்டாங்க, ரைடுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ போயிட்டு நம்ம பேகு, க்ளவுஸு, ஹெல்மெட்லாம் எடுத்துடலாம். வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போது நான் கூட நினச்சி சரி 2-3 பேர் வருவாங்க, 4 நாள் ரைடாக இருக்கும் பார்த்தா. ஸோ சூப்பராக இருக்குது, நிறைய பேர் வந்திருக்காங்க. எனக்கு தெரியும் எத்தனை பேர் வந்திருக்காங்க. அரௌண்ட் வந்து ஒரு 5 RR, ஒரு 3 RTR, அப்புறம் நம்ம வண்டி அங்கே நிற்கிது. நம்ம வண்டி அங்கே இருக்குது பாருங்கள். அப்புறம் வந்து இந்த இங்கே RTX சூப்பராக இருக்குது கைஸ். இது வண்டி RTX ஒரு 3 வண்டி வந்துருக்கு. RTR 310 வந்திருக்கு, ஒரு 4 வண்டி. சூப்பராக இருக்குது கைஸ். பாருங்களேன் எவ்வளோ வண்டி வந்திருக்குன்ட்டு. நான் சொன்னேன்ல, இது பாருங்கள் ரொம்ப பிடிச்ச கலர். ஸோ இந்த ப்ளூ கலர் வேறு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட RTR வந்திருக்கு. இது RTX 3 வண்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வண்டி இதோ நிற்கிது பாருங்க. நம்ம வண்டி நிற்கிது. நம்ம வண்டி ஒரு 4 வண்டி வந்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே அம்பத்தூரில் இருக்க எஸ்விஎஸ் டிவிஎஸ் வந்துருக்கோம். ஸோ நான் இங்கே தான் வண்டி எடுத்தேன். வண்டி கேமராமேன் வேறு வேலை பண்ணிகிட்ருக்காரு, அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு, டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. ஸோ நல்லாயிருக்கு. மார்னிங்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ரைடு, ஐ மீன் ஒரு கம்யூனிட்டியாக அப்பாச்சி கம்யூனிட்டிஸ் வந்து சேர்ந்து பண்ணும்போது நம்ம ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ நானும் ஃபஸ்ட் டைம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன ஈவெண்ட் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்க, நம்ம வண்டி எப்படி நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு vlog எடுக்கிறேன். ஆக்சுவலாக நான் வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் பக்கம் ஆகிடுச்சு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்குள்ளே என்னென்னவோ பண்ணியாச்சு, வண்டி வாங்கியாச்சு. வண்டியோட வீடியோவை வந்து போடுறேன் சீக்கிரம். நான் டெலிவரி வீடியோ போட்டிருப்பேன் ஆல்ரெடி யூடியூப் சேனலில், நம்ம சேனலில் போட்டிருப்பேன். இப்போது இன்றைக்கி பிளான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரைடு வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 7:05 ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே போகிற வழியில் வந்து மோட்டோ கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு கஃபே இருக்கான். அங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், நான் மைக் எடுத்துகிட்டு வரல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே நம்மளோட ரைடை கண்டினியூ பண்ணிட்டு நம்ம எம்ஐசி ட்ராக் போகிறோம். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போது இன்னொரு ஷோரூம் கிட்ட நிற்கிறோம், ஆவடியில். ஸோ ரைடர்ஸ்லாம் வந்து லைனாக போயிட்டாங்க. ஸோ RTX எல்லா வண்டியும் லைனாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கே தெரியும், இது சூப்பராக இருக்குது கைஸ். இப்போ ஃபஸ்ட் டைம் ரைடு வர்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல வீடியோ இல்லை, ஃபஸ்ட்டு காணிக்கே இல்லை. ஃபியூல் பிரேக்காக லைனிங் கேஸ். இப்போ தான் நம்ம ரேஸ் ட்ராக் வந்துட்டோம். நம்ம பின்னாடி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நின்றுட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம டீம் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறோம். இப்போ அங்கே
சைடு ரேஸ் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ரேஸ் பைக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. சர்வீஸ் பே பைக்ஸில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இல்லை வந்து கிளியர் பண்ணணுன்னா நம்ம டிவிஎஸ் சைட்லேருந்து ஐ மீன் ஃபேக்ட்ரி சைடில் இன்ஜினியர்ஸு அந்த சர்வீஸ்மென்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்களாம் வந்து சர்வீஸ் பண்ணி தருவாங்க. பைக்கில் ஏதாவது பிரச்சனை மாதிரினா சர்வீஸ் பே இருக்கீங்க. ஸோ ட்ராக்குள்ளே போகிறோம். அது நம்ம டீமு. இங்கே நிறைய ஆர்ஆர், ரோனின், ஆர்டிஆர் நிறையா பைக் இருக்குது. 160, 310 நிறைய பேர் இருக்காங்க. நிறைய வண்டிங்க வந்திருக்கு. இன்னைக்கு நிறையா டீலர்ஷிப்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் கைஸ் இருக்குது. நான் வந்து இதுக்கு முன்னாடி F3 பார்க்கறதுக்காக இந்த ட்ராக் வந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு வியூவராக அந்த மாதிரி வந்தேன். ஸோ இப்போ வந்து ஒரு ரைடு கூட ஒரு நம்ம ஒரு ரைட் பண்ணி நம்ம ஒரு டீம் மெம்பர்ஸ் கூட வரும்போது நல்லாயிருக்கு. ஃபுல்லாக டிவிஎஸோட வண்டி தான். அப்பாச்சி, ரோனின் நிறையா வண்டிங்க இருக்குது. ஸோ அங்கே ரேஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரியும் நினைக்கிறேன் அந்த பக்கம். இந்த பக்கம் ரேஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க நிறைய பேர். அடுத்தது டீம்லாம் வந்துட்டாங்க, வராங்க, வந்துட்டுருக்காங்க. ஓகே சார், ட்ராக்கில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்துட்டோம். ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. இங்கே வந்து நமக்கு டிஷர்ட்டு, ஸ்நாக்ஸு, ஜூஸு, நெக்ஸ்ட்டு வந்து பேட்ஜ், ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்தாங்க. லஞ்ச் டோக்கன் அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே போகலாம். உள்ளே பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஒரு ஈவெண்ட் வந்து செம்மையாக நடத்துகிறானுங்க. இங்கே பாருங்க, நம்ம ஆர்டிஎக்ஸோட வண்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துருப்போம்ல அந்த கோவாவில் ஈவெண்ட் நடத்துவாங்களே, அங்கெல்லாம் வந்து பைக்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாடிஃபைட் பைக்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கானுங்க. சூப்பராக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம டீமோட போகலாம், தனியாக போக தேவையில்ல. இங்கே பாருங்கண்ணா. ஸோ இங்கே பாருங்கள், இதில் லீன் ஆங்கிள் பைக் எவ்வளோ போகும், அந்த மவுண்டிங் இதெல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கு கைஸ். ஸோ இந்த பக்கம் வந்து வீலி பண்ணுற ஈவெண்ட் வச்சுருக்காங்க. வீலி பண்ணுறது எப்படி பண்ணணும் அந்த ஈவெண்ட் வச்சுருக்காங்க. சூப்பர். அல்டிமேட்டாக இந்த சைடு தான் கைஸ் ஃபுல்லி மாடிஃபைடு பைக்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் அஃபிஷியலாக வந்து டிவிஎஸ்ஸால் பண்ணப்பட்ட மாடிஃபிகேஷன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். இது என்ன வண்டினே தெரியல எனக்கு. இது வந்து ஆர்ஆர் ட்ரீட்னா ஆர்டிஆர் ட்ரீட்னான்னு தெரியல. ஆனால் செம்மையாக இருக்கு, பார்த்தா தெரியும். அண்ட் இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் எடிஷன் மாதிரி விட்டுருக்காங்க. ஹேண்ட் ஸ்கெட்ச்னு பெயிண்ட் எல்லாம் வந்து ஒரு டெசர்ட் தீம்ல பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. இது பாருங்க, இதுதான் அல்டிமேட்டு. இது வந்து ஆர்ஆர் 310 வந்து கஃபே ரேசர் மாடலில் வந்து மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இது பார்த்தாலே வந்து சூப்பராக இருக்குன்ட்டு பா, அல்டிமேட்டாக இருக்கு. இந்த மாதிரி வண்டிலாம் ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம நேரில் விட்டாங்கன்னா வச்சுங்களேன், ரோடே சாப்பிட்டு போயிடுங்க பார்க்குறது. டிவிஎஸ் இந்த மாதிரி விட்டால் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி பைக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து லைக் நார்மல் ரோனின்னு நினைக்கிறேன். அதாவது புதுசாக வந்து எடிஷன் தெரியல, ரோண்டான்னு சொல்லிட்டு. இவருங்க இந்த ரோனின் எப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்கு. இவ்வளோ இந்த ஹேண்டில் பேர் செட்டிங்லாம் பாருங்க. இந்த ஹேண்டில் பேர் செட்டிங்லாம் வந்து ரொம்ப டவுனில் கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டர் செட்டப்பு, பைக்கெலாம் இவங்க டிவிஎஸ் வந்து கான்செப்ட் பைக்லாம் சூப்பராக செய்கிறாங்க. ஐ மீன் ப்ரொடக்ஷன் நல்லா செய்கிறாங்க. பட் இதெல்லாம் நல்லா இருக்குது.
நல்லா இருக்குது. இதுவும் பாருங்களேன், இது வந்து ஏதோ ஒரு டெசர்ட் எடிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. டேங்க் பேக்கு, சைட் பேக்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன் அந்த அப்பாச்சி ரோனின். இது பாருங்க, இந்த RR 310 ஃபுல்லி மாடிஃபைடு. கைஸ் இப்போ வந்து நம்ம ஆர்டிக்ஸ் ஈவெண்ட்டுக்காக இது பண்ணியிருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து ரைடிங் கேஸ்லாம் தந்துட்டுருக்காங்க. ஃபுல்லாக ரைடிங் கேஸு, நேம்லாம் இன்ஃபார்ம் பண்ணி நேமை கூப்பிட்டு ரைடிங் கேஸ்லாம் தராங்க. ஸோ நம்ம ஆர்டிக்ஸு ஓட்டி பார்க்க போகிறோம், ஆஃப் ரோடிங் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஎக்ஸு, ஃபுல்லாக ஆர்டிஎக்ஸு ஆஃப் ரோட் பண்ணுற ட்ராக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிஃப்டாருன்னு சொல்லிட்டு நம்ம ரோனினை வந்து மாடிஃபை பண்ணிருப்பாங்க ட்ரிஃப்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதில் வெறும் ஃப்ரண்ட் பிரேக் இருக்காது, பேக் பிரேக் மட்டும்தான். நம்ம தான் வந்து பேலன்ஸ் பண்ணி திருப்பணும். ஸோ அந்த மாதிரியான ஈவெண்ட்டு. நான் வந்து இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஓட்டலான்னு சொல்லியிருந்தாங்க. ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஆர்டிஎக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓட்டி பார்க்கலாம் ஆஃப் ரோடிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பயமாக தான் இருக்குது, ஏன்னா குழிலாம் தோண்டி வச்சுருக்கானுங்க. அதுவும் அங்கே பலகை மேடுலாம் போட்டிருக்காங்க. கால் வேறு லைட்டாக தான் இட்டோம். பார்க்கலாம் என்னென்னு, ஓட்டி பார்த்தா தான் தெரிய போகுது. Follow me one more. That's not the way to go on. Okay, remember the code? After taking that, come and participate. வெற்றிகரமாக ஆர்டிஎக்ஸ் ஓட்டிட்டு கஃபேட்டரியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்த பிளான் வந்து கிளம்புறது அடுத்த பிளான். ரேஸ் நடக்குதுன்னு சொன்னாங்க 2 மணிக்கு. 2 மணிக்கு ரேஸ் நடக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ரேஸை பார்த்துட்டு அடுத்து கிளம்பணும். நம்ம கிளம்பிட்டோம். ரேஸ்லாம் பார்த்தாச்சு, எல்லா ஈவெண்ட்டும் முடிச்சாச்சு. நம்ம கிளம்ப போகிறோம். போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல டீ சாப்பிட்டு ஹால்ட் வச்சு டீ சாப்பிட்டு அப்புறம் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கண்டினியூ பண்ணணும்னு தெரில, பார்க்கலாம்.